ஹாய், வெல்கம் டு டே 3 மார்னிங் மினி பிளாக். இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சிட்டோன்னே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நியூ சேஞ்சுக்காக பாலிட்டி படிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் எடுத்து புக்கு ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதான் படிச்சுட்டு இருந்தேன். படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வெளியே போனால் மழை வர மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சீசனே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தேன். அக்கா பொண்ணு வந்திருந்தா, அவள் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அவள் தூக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாள். ஃப்ளவர்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம்னு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு படித்ததை ரிவிஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவிடிஎன்பிசிஸ் அப்படின்னு யூடியூப்பில் பார்த்தா இந்த புக்கு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்து முடிச்சுட்டு எல்லாமே ரிவைஸ் பண்ணுறதுக்கு பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்கும். லைன் பை லைனாக இருக்கும். உங்களால் சிலது நோட்ஸ் எடுக்கும்போது மிஸ் பண்ணது எல்லாமே இதில் கவர் பண்ணிடலாம். ரொம்பவே அட்வான்டேஜாக இருந்துச்சு எனக்கு இந்த புக்ஸு. இதில் யூடியூப்பில் சர்ச் பண்ணாவே விவிடிஎன்பிசி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே புக் ஆர்டர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வாங்கினது. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைன் பை லைனாக ஒன்லைனர் மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சு. எல்லா டாப்பிக்குமே இதில் கவர் ஆகிருந்துச்சு. ரிவிஷனுக்கு ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, இதை கவர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, மசாலா ஆர்டர் டிஸ்பேட்சுக்கு. ஸோ அதை பேக் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முருங்கீரை பொடி தான் கேட்டிருந்தாங்க. முருங்கீரை பொடியை எடுத்து பேக் பண்ணிவிட்டு டிஸ்பேட்ச் பண்ணி குரூப்பில் போட்டுட்டு அப்புறம் எம்ப்ராய்டிங் கொஞ்சம் பண்ணலான்னு பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.